ராமுவும் சோமுவும் பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தனர். வழியில் ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு கோபத்தில் சோமு ராமுவின் கன்னத்தில் அறைந்து விட்டான். ராமு வருத்தமடைந்தாலும் ஏதும் சொல்லாமல் மணலில் இப்படி எழுதினான்: இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான். சிறிது தூரம் சென்றபோது அவர்கள் ஒரு நீர்நிலையை கண்டனர். குளிக்கும்போது ராமு சேற்றில் சிக்கிக் கொண்டான். சோமு தன் உயிரை பணயம் வைத்து அவனை மீட்டான். உயிர் தப்பிய ராமு ஒரு பாறையின் மீது இப்படி செதுக்கினான்: இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான். உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 2 பேத்தையுமே பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழப்பம் அடைந்த சோமு, ஏன் அடித்த போது மணலிலும் காப்பாற்றிய போது பாறையிலும் எழுதினாய் என கேட்டான் ராமு. புன்னகையுடன் சொன்னான்: யாராவது நமக்கு தீங்கு செய்தால் அதை மணலில் எழுத வேண்டும். அப்போதுதான் மன்னிப்பு என்னும் காற்று அதை அழித்துவிடும். ஆனால் நன்மையை பாறையில் செதுக்க வேண்டும். அது என்றும் அழியாமல் இருக்க. நண்பர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து விடுங்கள். அவர்கள் செய்யும் நன்மைகளை என்றும் மறக்காதீர்கள்.